பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இப்போ பாட போகிறோம், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே என்று சொல்லி பாடி தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாமா? வாருங்கள், சேர்ந்து பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்க செல்ல வேண்டும், என்ன செல்ல வேண்டும், வழிநடத்தும் ஆவியானவரே. எங்க செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழிநடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆமென், ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாயம் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது நல்லது என்று உணர்ந்தேன்.
நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது மனோவா, காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன, உம்முடைய பெயர் என்ன என்று கேட்டார். 18வது வசனத்தில், என்னுடைய நாமத்தை நீ கேட்பான் ஏன், அது அதிசயம் என்றார். பல வருஷம் பிள்ளை இல்லை, குழந்தை இல்லாத அந்த மனோவா குடும்பத்துக்கு கர்த்தர் இறங்கினார். அவருடைய மனைவிக்கு ஒரு தூதனை அனுப்பி சொல்கிறார், இதை போய் கணவன்கிட்ட சொல்லும்போது, அது எப்படி உங்ககிட்ட வரலாம், ஒரு சந்தேகப்பட்டாரா, ஒரு தூதனா, வேறு யாரான்னு தெரியலன்னு சொல்லி அடுத்த முறை அவர் வந்தால் என்னை கூப்பிடு, நான் வயலில் இருந்தாலும் சரி காட்டில் இருந்தாலும் அதே போல் கூப்பிட்டாங்க. அடுத்த முறை தேவதூதனை வந்துட்டார். அவருடைய மனைவி வேகமாக ஓடிச்சு, கொஞ்சம் இருங்க, எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டு வந்துடுறேன். அவரும் வந்தார், கேட்டார், ஆண்டவர் உங்கள் நிந்தையை நீக்குவார், ஒரு குமாரனை பெறுவாய், இப்படிலாம் சொன்ன உடனே மனோவாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அது சரி, உங்கள் பேரை சொல்லலை, உங்கள் நாமத்தை சொல்லலையே, உங்களை கனம் பண்ணணும்ல, சும்மா வந்தேன் போனேன் தரிசனம் கொடுத்துட்டு போனால் போதுமா, உங்களை பின்பற்றணுமே, நிலைக்கணுமே, அற்புதம் பெற்றால் மட்டும் பார்த்தாதே, உமக்கு நன்றியாக காலில் விழுந்து நாங்கள் விடுதலை பெற்ற அற்புதம் பெற்ற நாங்கள் தொழுது கொண்டு தேவனை ஆராதிக்க வேண்டாம், உங்கள் நாமம் என்ன. அப்போ தான் தேவதூதன் சொல்கிறாரு, என் நாமத்தை கேட்பான், அது அதிசயம். அதிசயம். நம்ம தேவன் நாமத்தில் அநேக பேர் இருந்தாலும் ஒரு பேர் அதிசயம். இன்றைக்கி அதிசயமான காரியங்களை மனோவா வாழ்க்கையில் செய்து உயர்த்தினவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் செய்வார். ஏசாயா 9:6 பாருங்கள், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் தோளின் மேல் கர்த்தத்துவம் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமா. இன்றைக்கி அதிசயம் நடந்துட்டால் நல்லது நினைக்கிறோம்ல. காணாமல் போன யோசேப்பு கண்டுபிடிக்கப்பட்டதே ஒரு அதிசயம். ஒரு திருமணத்தில் தண்ணீர் ரசமானதே ஒரு அதிசயம். இங்கெல்லாம் அதிசயம் செஞ்சவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? என்ன வேதனை, எந்த இக்கட்டில், எந்த பாடில், எந்த நிந்தையில், அவமானத்தில் கடந்து போகிறீங்க. இன்றைக்கு மோசேக்கு அந்த நாமத்தை வெளிப்படுத்தினாரா. உங்கள் பேர் என்ன? 24 லட்சம் ஜனங்களை நடத்திட்டு போன்றீங்க. செங்கடலை கடக்கணும், யோர்தானை மிதிக்கணும், எரிக்கோவை உடைக்கணும், வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு போகணும், சமைக்க மாட்டோம், நேரத்துக்கு நேரம் 3 நேரம் உணவு கிடைக்கணும்னா எப்படி ஆண்டவர், உங்கள் நாமம் என்ன? அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லி அந்த நாமத்தின்படியே அவர்களுக்கு வாழ்விலும் தாழ்விலும் கூட இருந்து அற்புதமாய் கானானுக்கு கொண்டு போய் கரை சேர்த்த தேவன் இன்றைக்கு ஏதோ ஒரு கலக்கத்தில் பயத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். கோணலானவைகளை செவ்வையாக்குவார், பள்ளங்களை நிரப்புவார், ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நேரத்துக்காக உமக்கு நன்றி. உம்முடைய நாமம் அதிசயம் அல்லவா? யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, அதிசயம் நடக்காதா என்று காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ வாழ்கிறீர், உயிரோடு இருக்கிறீர், ஜெபத்தை கேட்கிறீர் என்ற ஒரு அற்புதங்களை செய்து அவர்களை மனமகிழ்ச்சியாக்கும். அடைக்கப்பட்ட வழி திறக்கப்படட்டும், தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். பரலோகத்தின் தேவனானவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களையும் கைகூடி வரப்பண்ணி ஆசீர்வதிக்கும்படி கெஞ்சுகிறோம். தடைகளை நீக்கி போடும், ஜெயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஆமென். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் நம்மை ஆசீர்வதித்து கிருபையாலும் மகிமையால் நிரப்பி நடத்துவார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நீங்களும் பார்க்கணும், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென்.